வணக்கம். பாய் பிஷரோட மை 60 மெமரபிள் கேம்ஸ் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 7வது கேம். இந்த கேம் வந்து ஃபிஷர் வந்து பிளாக்கு, ஒயிட் வந்து ஓலாஃப்சன். இது வந்து 1959 ஆன கேமு. ஓகே, இந்த கேம் எப்படிப்பட்ட கேம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிஷர் வந்து ஸ்டார்டிங்கில் பாசிவான பொசிஷனில் மாட்டிக்கிட்டாரு. லைக் பெட்ரோசியன் கேம் பார்த்தோம் இல்லையா, தேர்ட் கேம். அந்த கேமில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பாசிவ் பொசிஷனாக வந்துருச்சு. பட் அந்த கேமில் தேர்ட் கேமில் வந்து பார்க்கும்போது பெட்ரோஷியன் வந்து ஃபிஷருக்கு எதுவும் பெருசாக சான்ஸே கொடுக்கல. கவுண்டர் சான்ஸ் கொடுக்காததுனால ஃபிஷரால் வின்னு கன்வெர்ட் பண்ண முடியல. பட் இந்த கேமில் ஓலாப்ஷன் வந்து ஒரு மொமெண்ட்டில் ஃபிஷருக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்க பிளாக்குக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபிஷர் வந்து அதை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது ஃபிஷர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா நல்ல அவருக்கு நல்ல ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். பட் இப்போது அதே ஓலாப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? பிகாஸ் கேம் வந்து ஒரு சர்டைன் மொமெண்ட் வரைக்கும் அவரோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. சடனாக ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு, அப்படியே கேம் வந்து கம்ப்ளீட்டாக டேர்ன் அரவுண்ட் ஆகுது. செஸ் வந்து ஒரு ப்ரூட்டல் கேமுங்க. அது வந்து நீங்கள் நிறைய வின்னிங் பொசிஷன்ஸ்லேருந்து நீங்கள் தோத்துருந்தீங்க அப்படின்னா, இது ஏன் செஸ் ப்ரூட்டல் கேம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு மெயினாக அந்த செஸ் வந்து ஒரு 12-13 இருக்கும்போதே லைஃப் வந்து நிரந்தரமற்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு செஸ் கேம் வந்து புரிய வச்சிருச்சு ஆக்சுவலி. எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு ஒரு கேமை நம்ம வந்து ஒரு லைஃபை எடுத்துப்போம் வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கிளாசிக்கல் கேம், அது ஒரு லைஃப்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த கேம் வந்து 4 ஹவர்ஸ் போகும் இல்லைங்களா? அதில் 3.5 ஹவர்ஸ் வந்து அந்த கேம் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்மளுக்கு பொசிஷன் அட்வான்டேஜாக இருக்கும், வின்னு இருக்கும், வின்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் வின்னுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போயிருப்போம். சடனாக ஆஃப்டர் 3.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும். அந்த மிஸ்டேக் நடந்த உடனே இந்த பொசிஷன் அப்படியே டேர்ன் அரவுண்ட் ஆயிரும். அவ்வளோ நேரம் 3.5 மணி நேரமாக நம்மளுக்கு பொசிஷன் நல்ல பொசிஷன்ல இருந்து வின்னிங் பொசிஷன் வந்து இருக்கும். சடனாக அந்த மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி டேர்ன் அரவுண்ட் ஆயிரும். அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த 3.5 ஹவர்ஸ் நல்லா விளையாடிட்டு இருந்துட்டு டக்குன்னு சடனாக ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு பிளண்டரோ இல்லை மிஸ்டேக்கோ பண்ணும்போது கேம் சட்டுன்னு ஆப்போனண்ட்டுக்கு வின்னாக மாறிடுங்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எப்படி இருக்கும்னா, நான் தோக்க போகிறேனா, இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. அந்த ஃபீலிங் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கரெக்டாக. அது மேபி நீங்கள் விளையாடிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதை ரியல் நம்ப முடியாது. இப்போ நீங்கள் வந்து தோக்க போகிறீங்க, உங்களை விட்டு பாயிண்ட் போகுது. பட் ஆனால் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொசிஷன் வந்து வின்னிங் பொசிஷனாக இருந்தது. ஜெயிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருந்தது. சடனாக ஒரு மிஸ்டேக் நடந்தது. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதுவுமே தெரியாது. எஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். நம்ம இன்னும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்திருந்தா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. ஈவன் தோ நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தாலுமே கூட சம்டைம்ஸ் மிஸ்டேக் நடக்குது. அது எல்லா லெவல்லையுமே நடக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம கேண்டிடேட்ஸில் பார்க்கும்போது கருவானாவும் எப்போவுமே வச்சுக்கும் அந்த இதை பார்த்துருப்பீங்க. ட்ராவ் ஆயிருக்கும். கருவானா இட்ஸ் மை ஃபால்ட் அப்படின்னு போயிடுவார். பட் ஆனால் அவரோட ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும்? அவர் அதுக்கப்புறம் எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருப்பாரு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு நார்மல் டோர்னமெண்ட்டில் தோக்கும் போதே அது பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்கும். எஸ், அதாவது இது வந்து நான் சொல்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இல்லாமலே வெறும் அந்த லாஸ்ட் மட்டுமே உங்களை வந்து ட்ராமடைஸ்டாக மாற்றக்கூடிய அளவுக்கான இது இருக்கும். ஏன்னா இதில் எமோஷன்ஸை பெருசாக நீங்கள் காட்ட முடியாது. உங்களோட மைண்டுக்குள்ளே தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறது, வெளியில் யாருக்குமே தெரியாது. ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உங்களை கொண்டு போகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஓல் ஆப்ஷன் மாதிரி இந்த கேம் மட்டும் சொல்ல, மாதிரி நிறைய பிளேயர்ஸ் டைம் டு டைம் வந்து பயங்கர வின்னிங் பொசிஷன்லேருந்து தோக்குறாங்க, ட்ராப் பண்ணுறாங்க. அது எல்லா லெவல்லையுமே நடக்குது. ஈவன் டாப் லெவல்லேருந்து சின்ன லெவல்லேருந்து எல்லா லெவல்லையுமே நடக்குது. அதான் தட்ஸ் லைஃப்ங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எனிதிங் நிரந்தரமாக எதுவுமே இல்லை. ஸோ எனி மொமெண்ட் கேன் சேஞ்சுங்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், சடனாக வந்து நம்மளை விட்டு எல்லாமே ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எல்லாமே மோசமாக போயிட்டு இருக்கிறப்போ சடனாக எல்லாமே சேஞ்ச் ஆகி வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் அந்த 3.5 hours நான் வந்து நல்லா விளையாடி நான் ஸ்லிப் ஆனேன். இது வந்து எனக்கு ஒரு பேட் ஃபீலிங். பட் என்னோட ஆப்போனண்ட்டுக்கு 3.5 hours அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு. அண்டு சடனாக அவருக்கு ஒரு லக்கு இருக்குது, கிடச்சிருக்கு, லக்காக ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். எனி ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், எனி கேமாக இருக்கும்போது ரெண்டு இதுவுமே நடக்குது. ஸோ அதனால் எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது ஜஸ்ட் தாட் மீ வெரி இயர்லி. ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு பதிவு பண்ணேன், ஓலப்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு, அந்த ஃபீலிங். இது மாதிரி உங்களுக்கும் இருந்ததுன்னா, நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் அதை எப்படி டீல் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கேம் ஃபிஷர் பிளாக்கு, கிங்ஸ் இண்டியன், E5 அண்டு இங்கே வந்து இங்கே D5 ஆடிருக்காங்க ஆல் ஆப்ஷன். D5, நைட் பி D7 அண்ட் பிஷப் G5. ஸோ இந்த பிஷப் G5 ஐடியா பெட்ரோஷியன் நிறைய ஆடிருக்காங்க. பிஷப் G5 ஐடியா என்ன அப்படின்னா, இந்த 98 போயிட்டு F5 வந்து தடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே பிஷப் G5 வைக்கிறாங்க. இப்போ வந்து என்ன ஆகும்னா F5 வந்து டிலேவ் ஆகும் அப்படிங்கிறது ஐடியா கான்செப்ட். ஸோ இங்கே வந்து H6 ஆடுறாங்க, பிஷப் H4. இந்த இடத்துல ஃபிஷர் என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா G5 அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவை மென்ஷன் பண்ணுறாரு. G5, பிஷப் G3, நைட் H5. இந்த இடத்துல ரெண்டு விதமான மூவ்ஸ் கேம்ஸ் ஆடிருக்காங்க அந்த டைமில். ஒன்று வந்து நைட் D2, இன்னொன்று வந்து H4. ரெண்டு இதுவுமே பார்க்கலாம். நைட் D2, இப்போது H5ல நைட் அட்டாக்கு, நைட் F4 கேசல், நைட் இன் D2, குயின் இன் D2, F5, EF5, நைட் F6, C5, பிஷப் F5, rook C1, rook F7, நைட் C4, பிஷப் F5. இந்த பொசிஷன் பிளாக்கு ஆப்வியஸாக சூப்பராக இருக்குது. இது வந்து ரெஸ்வெஸ்கி பிளாக் ஆடிருக்காங்க 1960s. இன்னொன்று வந்து H4, நைட் எக்ஸ் G3, F டெக்ஸ் G3, G டெக்ஸ் H4. இந்த இடத்துல ரூக் அண்ட் H4 தான் அந்த கேம் கண்டினியூ ஆயிருக்கு. ரூக் H4, F5, குயின் C2, நைட் C5, பிஷப் D3, குயின் F6. இதுவுமே பிளாக்குக்கு நல்லா இருக்கு. அதனால G5 கொஞ்சம் பெட்டரான ஐடியான்னு ஃபிஷர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பட் இந்த இடத்துல ஃபிஷர் வந்து A6 தான் ஆடிருந்தாங்க. A6 ஐடியா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளாக் வாண்ட்ஸ் டு பிளே இந்த F5 ஐடியா ஆடணும், பட் நைட்டை மூவ் பண்ணணும். நைட்டை மூவ் பண்ணுறதுக்கு இந்த பிஷப் பின்னாக இருக்குது, இந்த குயினு. ஃபிஷருக்கு மேபி G5 ஆட வேணான்னு இருந்திருக்கலாம். ஸோ அப்போது G5 ஆடாமல் என்ன பண்ண முடியும், குயினை நவுத்திட்டு தான் நம்ம வந்து நைட்டை மூவ் பண்ண முடியும். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, குயினை E8 மாதிரி மூவ் பண்ணீங்க அப்படின்னா நைட் B5 வருது. இப்போ C7 அட்டாக்கு. ஸோ நீங்கள் திரும்பி குயின் E8 வச்சாகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, A6 ஃபஸ்ட்டு அந்த நைட் B5 ஸ்டாப் பண்ணுறாங்க. இதுக்கு நைட் D2 ஆடுறாங்க, இதுக்கு குயின் E8. ஃபிஷர் வந்து அவரோட ஐடியா கண்டினியூ பண்ணுறாரு. இந்த குயின் E8 ஐடியா, இந்த பின்லேருந்து எஸ்கேப் ஆகுறது இந்த குயின் E8 ஐடியா. இந்த ஐடியாவை நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட் கிங்ஸ் இண்டியன் சொல்ல இல்லை, மெனி டிஃப்ரென்ஸ் ஓப்பனிங்கில் இந்த பின் இருக்கும்போது. மெயினாக நான் போகோ இண்டியன் ஆடும்போது இந்த பின் இருக்கும்போது நான் இந்த குயின் E8 மூவ் பண்ணிவிட்டு நைட்டை மூவ் பண்ணுறதுக்காக இந்த குயின் E8 ஐடியா நான் ஆடியிருக்கேன். ஸோ இந்த குயின் E8 ஐடியா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியா தான் டு அவே ஃப்ரம் த பின். இங்கே G4 ஆடிருக்காரு. ஸோ ஒயிட்டு வந்து கிளியர்லாக ஷோயிங் ஹிஸ் இன்டென்ட், நான் அட்டாக் தான் பண்ண போகிறேன் கிங் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே காட்டிட்டாரு. நான் குயினை நவுத்திட்டு லாங் கேசல் பண்ணிட்டு கிங் சைடு தான் அட்டாக் பண்ண போகிறேங்கிற மாதிரி ஷோஸ் இஸ் இன்டென்ட். இதுக்கு பதிலாக டால் விசஸ் ஃபிஷரும் வந்து ஒரு கேம் கேசல் ஆடிருக்காரு டாலு. அந்த கேமில் நைட் H7 அண்டு B4, நைட் G5. நைட் G5க்கு பதிலாக பிஷப் F6 ஒரு கேம் ஆடினேன்னு சொல்கிறாரு. ஃபிஷர் F6 வந்து லேட்டராக ஒரு கேம் ஆடிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபிஷர் சொல்லியிருந்தாரு. நைட் G5, F3, F5. இந்த மாதிரி டால் விசஸ் ஃபிஷர் கேம் போயிருக்கு. அது 959 ஆடின கேமு. இங்கே ஃபிஷர் வந்து நைட் H7 ஆடிட்டாரு. ஸோ அவர் அதுக்கு தான் குயின் E8 ஆடினாங்க. ஸோ அந்த பின்லேருந்து விளையாததுனால நைட் H7 ஆடிட்டாங்க. குயின் C2, குயின் C2 ஐடியா லாங் கேசல் பண்ணிவிட்டு இங்கே அதுக்கப்புறம் ஒயிட்டு கன்டினியூ பண்ணுறது தான் ஐடியா. ஓகே, இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் பிளாக்காக இருந்தால் என்ன ஆடுவீங்கன்னு யோசிங்க. பிளாக் டு பிளே. இந்த இடத்துல ஃபிஷர் ஆடின மூவ் வந்து நைட் G5. நைட் G5 வந்து அவர் மிஸ்டேக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு.
ஓகே, அது மிஸ்டேக்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பட் எனக்கு இந்த நைட் G5 வந்து ரொம்ப பிடிச்ச மூவ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக் அட் த பொசிஷன். பான் ஆன் G4, பான் ஆன் E4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா F4 ஸ்கொயருக்கு எந்த கண்ட்ரோலுமே இல்லை. ஏன்னா பானால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. அப்போது இந்த ஸ்கொயருக்கு இந்த நைட்டை கொண்டு போக முடியும்னு ஒரு ஐடியா வந்து இவருக்கு தோணி இருக்கு இல்லையா? இட்ஸ் வெரி நைஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி பொயட்டிக்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற இந்த F6ல இருக்கிற நைட்டை F4 கொண்டு போகலாம் அந்த வீக் ஸ்கொயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணி இருக்கு இவருக்கு. அப்படிங்கும்போது இந்த ஐடியாவை நம்ம வந்து இந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல இது ஒர்க் ஆகல. ஏன்னா நைட் G5 ஐடியா வந்து நைட் H3 போயிட்டு நைட் F4 வருது. இந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல இந்த ஐடியா ஒர்க் ஆகலை. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த ஐடியாவை கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஸோ வென்எவர் இந்த பான் ஆன் G4, பான் ஆன் E4 இருக்கும்போது இந்த F4 ஸ்கொயர் வந்து வீக்கு. அப்போது நம்ம நைட்டை வந்து அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிற ஒரு ஐடியா வந்து இது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நைட் G5 ஏன் ஃபிஷர் தப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒயிட் வந்து இங்கே H3 ஆடிடுறாரு. அவர் வந்து கிளியராக ஃபிஷரோட ஐடியாவை கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணுறாரு, ப்ரிவென்ட் பண்ணிட்டாரு. ப்ரிவென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நைட்டுக்கு ஸ்கோப்பே இல்லை. நைட் எங்கேயுமே போக முடியல இந்த இடத்துலேருந்து. இப்போது என்ன கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு பீசஸை நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பீஸுக்கு ஃபர்தராக ஸ்கோப் இருக்காங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். ஈவன் தோ ஃபிஷராக இருந்தாலும் கூட நைட்டுக்கு கட்டம் இல்லைன்னா கட்டம் இல்லை தான். பீசஸ் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணாது அப்படிங்கிறது தான். அதனால தான் நைட் G5 மிஸ்டேக்குன்னு ஃபிஷர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இப்போ அவருக்கு வந்து ஒரு மூவ் வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நைட்டை மூவ் பண்ண முடியல. திரும்பி நைட்டு H7 வந்துட்டு தான் அடுத்து இந்த நைட்டை ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியும். ஓகே, இதுக்கு பதிலாக ஃபிஷர் ரெக்கமெண்ட் பண்ணுற மூவ் வந்து நைட் C5. B4ன்னு அட்டாக் பண்ணால் திரும்பி நைட் D7 வந்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம் அட்டாக்குன்னு மாதிரி. ஐ மீன் ஒயிட்டுக்கு லாங் கேஷலும் பண்ண முடியாது. பண்ணால் அட்டாக் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு லாங் கேஷல் பண்ணிட்டா பிளாக் கெட்ஸ் ப்ளே வித் F5. ஸோ அதனால தான் வந்து ஃபிஷர் வந்து இந்த இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த F5 கிங்ஸ் இண்டியனில் F5 விளாடலைன்னா அட்டாக்கே வரலங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ F5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவ் இன் கிங்ஸ் இண்டியன். ஓகே, நைட் G5, H3. ஓகே, இப்போது ஃபிஷர் ரியலைஸ் பண்ணிட்டாரு அவரோட பீசஸ் இன்னும் டெவலப் ஆகலை. ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இல்லைனா ஆப்போனண்ட் கம்ஃபர்டபுளாக கேன்சல் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிஷர் வந்துட்டு பீஸ் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட் C5 வச்சுட்டாங்க. அண்டு கேன்சல். இந்த இடத்துல பிஷப் D7 ஆடுறாங்க. இப்போது F5 ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்போது பிஷப் இன்டு G5 டேக்ஸ், அப்புறம் GF5 ரூக் G1. இப்போது ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ஓப்பன் ஆகுது. இது வந்து பிளாக்குக்கு எகென்ஸ்டாக திரும்புதுங்கிறதுனால இந்த மொமெண்ட்டில் வந்து ஃபிஷர் வந்து F5ன்னு ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பிளேடு பிஷப் D7. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து F3 ஆடுறாங்க. கிவ் அ ஸ்பேஸ் ஃபார் திஸ் பிஷப். அந்த பிஷப் மூவ் பண்ணதுக்கப்புறம் H4ங்கிற ஐடியாவும் இருக்குது. ஓகே, இங்கே ஃபிஷர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. பிகாஸ் ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கம்மியாக இருக்குது, ஸ்பேஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்கிறதுனால பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் வாங்கினா பெட்ரு அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ நைட் A4, நைட் அண்ட் A4, பிஷப் அண்ட் A4, B3, பிஷப் D7 அண்ட் பிஷப் F2. இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு பிளாக்குக்கு என்ன விளாட்லான்னு யோசிங்க. ஃபிஷர் வந்து இங்கே என்ன விளாட்றாங்க அப்படின்னா C5ன்னு விளாட்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஒயிட்டு கிங் சைடில் அட்டாக் பண்ணுறாங்க, பிளாக்கு குயின் சைடில் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா சிம்பிளாக ஒயிட்டு ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, C5. பட் ஆனால் D இன்டு C6ன்னு எம்பாசன்ட் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கரெக்டு தான் இருக்குது. D டேக் C6, B இன்டு C6. இப்போ நைட் B1 போனால் ஐயோ D பான் வீக் ஆகுது, இப்போ என்ன பண்ணலாம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு பிளாக்கு யோசிங்க. இந்த இடத்துல பிளாக் ஹேவ் வெரி நைஸ் மூவ் D5. ஓகே, ஃபஸ்ட்டு D5 மூவ் பண்ணுறதுனால என்னது இங்கே பிஷப் C5லாம் வருது, எக்ஸ்சேஞ்ச் போகுதுன்னு யோசிக்கலாம். பட் ஆனால் பிஷப் C5க்கு அப்புறம் D4, அப்புறம் பிஷப் அண்ட் F8, பிஷப் அண்ட் F8. இப்போது இந்த பொசிஷனை கொஞ்சம் பாருங்கள். F4 ஸ்கொயர் வந்து கிளியர் வீக்னஸ். ஸோ அப்போது நீங்கள் நைட்டை வந்து E6 F4 கொண்டு போயிடலாம். அப்போது நீங்கள் நைட்டு E6 நைட் F4 கொண்டு போய் வச்சுருவீங்க. நைட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பிஷப்பும் டார்க் ஸ்கொயர்ஸ் ஃபுல்லாக வீக்காக இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அடுத்து A5 A4ம் அட்டாக்கும் பண்ண முடியும். ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் H4 வச்சுட்டு G5ன்னு வச்சிங்கன்னா H5ன்னு வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. H4ன்னு வச்சுட்டு H5ன்னு வச்சா G5ன்னு வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பொசிஷனை கிங் சைடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒயிட்டால் எதுவும் ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. அண்டு ஒயிட்டோட பீசஸ்லாம் பார்த்தோன்னா ஓப்பன் ஃபைல்ஸ் இல்லாதனால ரூக்குக்கும் பெருசாக எதுவும் வேலை இல்லை. பிஷப்பும் ஆல்ரெடி பேடாக இருக்குது. நைட்டுக்கும் எதுவும் பெரிய ஸ்கோப் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஈவன் தோ இது வந்து
எக்ஸ்சேஞ்ச் டவுனாக இருந்தாலும் பிளாக் ஹேட் அமேசிங் பொசிஷனலி பிளாக் இஸ் டூயிங் அமேசிங். ஓகே, அனதர் வேரியேஷன். ஓகே, இந்த D5ல பானை இருக்கு, அதை அடிச்சிடலாமான்னு யோசிச்சா பிஷப் C6 அண்ட் பிளாக் கெட்ஸ் கவுண்டர் பிளே. கவுண்டர் பிளே கிடச்சா போதுமே. ஸோ C5 வைக்கிறாங்க. C5க்கு வந்து H4, knight H7 அண்ட் பிஷப் E3, ஹியர் B5. ஓகே, அன்டில் திஸ் பாயிண்ட் பார்த்தோன்னா கேம் இஸ் லெவல்டுங்கிற மாதிரி இருக்கு. ஒயிட் ஹாவ் மோர் கண்ட்ரோல் இந்த பொசிஷன் பிகாஸ் பிளாக்குக்கு எதுவுமே பெருசாக கவுண்டர் பிளே இல்லை. ஒயிட் ஹாவ் கண்ட்ரோல் இந்த பொசிஷன். பட் பிளாக் வந்து கவுண்டர் பிளே கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு அட்டம்ப்டில் இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஓலப்சன் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்னன்னு பண்ணார் பார்த்தீங்கன்னா, நைட் B1. நைட் B1 ரொம்ப நார்மலான நேச்சுரலான மூவ் மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன மிஸ்டேக், மேனூர் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு யோசிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நைட் B1 எதுக்கு வச்சார் அப்படின்னு பார்த்தோன்னா, குயின் D2ன்னு வந்துட்டு இந்த பிஷப் அண்ட் H6 பானை அடிச்சிடலாம். ஏன்னா கிங்கை வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, ஏன்னா H5 வைக்க முடியாது, G அண்ட் H5 ஓப்பன் ஆயிரும். ஒயிட்டோட ஐடியா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நைட்டை மூவ் பண்ணிட்டு குயினை கொண்டு வந்துட்டு வீக்னஸ் அட்டாக் பண்ணுறாங்கிறது கரெக்டு தான். இங்கே வந்து ஒன்று ஃபிஷரோட ஐடியாவை இவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம், இல்லை பார்க்காம இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்க தான் சான்ஸ் அதிகம் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பிளாக்குக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஃபிஷர் பிளேட் F5. அஃப்கோர்ஸ் இந்த மூவ்ஸ் கிடச்சதுக்கு அப்புறம் தான் ஃபிஷருக்கு ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த F5 கிடைக்கலனா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிளே. ஸோ இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மூச்சு ஓட்டுற மாதிரி, அப்பாடா F5 கிடச்சிச்சு, ஒரு பிளே கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஒயிட் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒயிட் வந்து இந்த F5 தடுக்கிற மாதிரி ஏதாவது மூவ் அடிக்கணும். லைக் பிஷப் D3 ஆர் ரூக் DG1, இல்லை கிங் H8 போனால் பிஷப் D3. F5னா டேக்ஸ் 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 knight E4. ஸோ ஒயிட் ஹாவ் அ அமேசிங் பொசிஷன். இங்கே ஓலப்சன் நைட் B1 வச்சுட்டாரு, F5யும் அலோவ் பண்ணிட்டாரு. ஓலப்சன் கண்டிப்பாக வந்து F5 கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. மேபி F5 வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். ஐ மீன் பொசிஷனை தப்பாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம்னு சொல்ல முடியாது, தப்பாக இவாலுவேட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் பிகாஸ் நீங்கள் G அண்ட் F5ன்னு கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு G5 ஓப்பன் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதனால வந்து இது அவருக்கு ஃபேவராக இருக்குங்கிற மாதிரி அவர் நினச்சிருக்கலாம் கண்டிப்பாக. செஸ் இஸ் ஸோ காம்ப்ளெக்ஸ். ஃபஸ்ட்டு அந்த மொமெண்ட் நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு ஆடிருப்போம் வருமோ. பட் லேட்டராக தான் தெரியும், ஐயோ அந்த மூவ் பதிலாக இந்த மூவே ஆடிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகே, G takes F5 அண்டு G takes F5. அட்லீஸ்ட் இந்த இடத்துலயாவது ஓலாப்ஷன் வந்து E into F5 அடிக்காமல் இருந்திருக்கலாம். ஓலாப்ஷன் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, அப்புறம் பிளாக் F4 தள்ளிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக அட்டாக்கே பண்ண முடியாது, G5 மட்டும் தான் ஓப்பனாக இருக்குது, அதுக்கப்புறம் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு he tried to open up the position with E into F5. ஸோ அவர் கிளியராகவே he play for the win and bishop to F5. So Fischer got a counter play, pieces are active now, queen D2. இப்போ H6ல பான் அட்டாக்கு, பிளாக் டு பிளே. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இந்த இடத்துல H6 பான் அட்டாக்கு, ரூக் F6ன்னு வைக்கலாம், இல்லைனா H5 மாதிரி வைக்கலாம்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஒன் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பென்ட்லாசன் கேம்ஸ்னு நினைக்கிறேன், ஃபைலையும் டயகனல்ஸ்லையும் ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி நம்ம பார்த்துருக்கோம் அதை. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த குட் மூவ் இஸ் E4. E4 வச்சதுக்கு அப்புறம் சடனாக பொசிஷனே வேற மாதிரி மாறிடுங்க இந்த கிங்ஸ் இண்டியனில். இந்த லாங் டயகனலில் இந்த டாட் ஸ்கொயர் பிஷப் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த பிஷப் டூயிங் ஒண்டர்ஃபுல் ஜாப். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பிஷப் வந்து டாக்டிஸ் கொண்டு வரும், பிளே கொண்டு வரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கிங்ஸ் இண்டியனில் இந்த பொசிஷன் ஓப்பன் ஆகாமல் இந்த பான் E5ல இருக்கிற வரைக்கும் இந்த பிஷப் வந்து அந்த பாட்ஷா படத்தில் வர ஆட்டோக்காரன் ரஜினி மாதிரி பாவமாக இருக்கும். ஒன்ஸ் இந்த பான் மட்டும் மூவ் ஆயிடுச்சு, இல்லை அந்த பானை ரிமூவ் இல்லை அப்படின்னா, போர்டில் இல்லைன்னா, அது வந்து மாணிக் பாஷாவாக மாறிடும். ஸோ அதுதான் இந்த கேமில் இருக்கும். ஜென்ரலாகவே அதான் அந்த கிங்ஸ் இண்டியன் பிஷப்போட பியூட்டியாக தான், ரொம்ப பேசிவாக இருக்கும். ஒன்ஸு அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிஷப் வேலையை காட்டிடும். ஓகே, E4 இந்த இடத்துல ஓகே பிஷப் அண்ட் H6 பான் போதே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அதை நீங்கள் E4 வைக்கும்போதே யோசிச்சிருக்கணும், இந்த பிஷப் அண்ட் H6 என்ன வருது அப்படின்னு.
பிஷப் அண்ட் h6ன்னு வச்சா பிளாக் ஹாவ் அ நைஸ் மூவ் e3. ஓகே, என்ன பானை திரும்பி கொடுக்குறீங்க? ஆல்ரெடி h6 ஒரு பானை கொடுத்தாச்சு, இப்போ e3ல் இன்னொரு பான் போதே. ரெண்டு மூவ் வேற இருக்கு, குயின் e3 இருக்கு, பிஷப் e3 இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் குயின் e3 என்னன்னு பார்க்கலாம். ஓகே, குயின் e3க்கு ஃபிஷர் கொடுத்த அனடேஷன் வந்து பிஷப் b1 கிங் b1 சிம்பிளா குயின் g6 செக் வச்சு h6ல பீஸ் போகுதுன்னு கொடுத்துருந்தாங்க. பட் இன்ஜின் இந்த இடத்துல சொல்ற மூவ் வந்து குயின் e6ன்னு சொல்லுது. குயின் e6, குயின் e6, d6, பிஷப் h6, கிங் b1. இதுக்கப்புறம் இந்த d6 பான் போகுது. பிளாக் இஸ் ஸ்லைட்லி பெட்டர், பட் ஒயிட் இஸ் பிளேயபிள்னு சொல்லுது. பட் யா, ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட்டி தான் ரெண்டு பேருக்கும் இருக்கு. இட்ஸ் குட் சான்ஸ், குட் ஃபைட் ஃபார் ஒயிட். பட் ஆனால் இந்த இடத்துல பிளாக் ஆர் வெரி நைஸ் மூவ் குயின் டு e5. இப்போ குயின் பி டு த்ரெட்டு, குயின் இன்டு e5 அடிச்சதுக்கு அப்புறம் பிஷப் அண்ட் h6னா இது கிளியரா பிளாக்கு வின்னு சொல்லுது. ஓகே, குயின் அண்ட் e3னா இந்த மாதிரி பிரச்சனை வருது. சரி, பிஷப் அண்ட் e3 கேப்சர் பண்ணா பிஷப் அண்ட் b1, கிங் அண்ட் b1. இப்போ நம்ம இந்த பிஷப் ஆக்டிவேட் பண்ணியாச்சு இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து இந்த குயின் e5. ஸோ ப்ராக்டிக்கலாக இது வந்து நம்ம பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும். பட் அக்கார்டிங் டு இன்ஜின் ஆஃப்டர் ரூக் டி g1 இட்ஸ் சேஸ் ஈக்குவல்னு சொல்லுது. பட் ஆனால் ப்ராக்டிக்கல் கேமில் இதுக்கப்புறம் பிளாக் வச்சுட்டு ஜெயிச்சலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ e4க்கு பிஷப் அண்ட் h6 அடிக்கலை, ரூக் டி g1 விளாடுறாங்க. இந்த இடத்துல ஃபிஷர் வந்து ஒரு தப்பான டிசிஷன் தான் எடுக்கிறாங்க. ஃபிஷர் டுக் e இன்ட் f3. இது கொஞ்சம் பேடான டிசிஷன்னே சொல்லலாம். ஏன்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஒயிட் டு பிளே. ஓகே, இந்த இடத்துல ஒயிட் ஹாவ் அ நைஸ் மூவ், ரூக் டேக்ஸ் g7. இந்த மூவை ரெஃபர் பண்ணது யாருன்னா ஸ்டல்பெர்க் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து அந்த டைமில் அனலிஸ்டில் சொல்லியிருக்காரு. கிங் g7 அண்ட் பிஷப் h6, கிங் h8, பிஷப் ஃபைட், குயின் f8. இப்போ பிஷப் அண்ட் f3ன்னு அடிச்சுக்கிட்டா பிஷப் அண்ட் b1னா பீஸ் போல, பிகாஸ் குயின் c3 செக் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸை கேப்சர் பண்ணிப்பாங்க. ஒயிட் இஸ் பெட்டர் பிகாஸ் ஒயிட் இஸ் பான் அப். அப்போது ரைட்டான மூவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரூக் a7 தான் ரைட்டான மூவ். பட் நீங்கள் யோசிக்கலாம், இங்கேயுமே அதே மாதிரி விஷயம் வருது. ஏன்னா பிகாஸ் பிஷப் அண்ட் h6ன்னு அடிக்க போகிறாங்க. ஏன்னா ரூக் அண்ட் g7 இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ரூக் g7 ரூக் g7, பிஷப் அண்ட் h6னா ரூக் g2ன்னு போகுது. அடுத்து e அண்ட் f3 த்ரெட் வேற இருக்கு. ஸோ பிஷப் அண்ட் h6 இப்போவும் அதே e அண்ட் f3 இப்போ சிமிலர் பொசிஷன் தானே வர மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். அதுதான் கேமோட கண்டினியூஷனும் இருக்குது. பட் இந்த இடத்துல பிஷப் f5 ஆடினா பிஷப் அண்ட் b1 இப்போ f3ல ஹேங்கிங்கில் இருக்குது. e அண்ட் f3க்கு ரூக் g7 தான் கரெக்டான மூவ் ஃபார் ஒயிட்டு. பட் ஆனால் கேமில் பிஷப் அண்ட் h6 கேப்சர் பண்ணாங்க. இப்போது ரூக் a7 கிடச்சிருச்சு. பட் இந்த ரூக் a7 கிடச்சதுனால என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டேரெக்டாக நீங்கள் பிஷப் 3 அடிச்சிங்கன்னா பிஷப் அண்ட் b1 இந்த பொசிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். குயின் b2 மாதிரி மூவ் வச்சு த்ரெட் பண்ணால் குயின் e5ன்னு ஒரு மூவ் இருக்குது, டிஃபென்ஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் பிளாக் இஸ் ஃபைன். ஓகே, பிஷப் g7 கேமில் ஆடினது. ரூக் g7, ரூக் g7, கிங் g7. இப்போது இந்த மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் பிஷப் அண்ட் f3 அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பிஷப் அண்ட் b1 இப்போது அந்த குயின் c3 செக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வேரியேஷனில் நம்ம பார்க்கும்போது பிஷப் அண்ட் f8ன்னு அடிச்சிருப்பாங்க, குயின் அண்ட் f8 போயிருக்கும், கிங் h8ல இருந்திருக்கும். குயின் c3 செக்குன்னு வைக்கும்போது நீங்கள் வந்து குயின் வச்சு மறைச்சிருக்க முடியாது. ஏன்னா குயின் f6ன்னு வச்சா குயின் g7 வச்சா கேப்சர் பண்ணிவிட்டு அதை இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இந்த இடத்துல குயின் e5ங்கிற மூவ் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா குயின் e5 அடிச்சுட்டு கேப்சர் பண்ணதுக்கப்புறம் f3ல பீஸ் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ கிங் b1 இப்போது ரூக் இன்டு f3ன்னு கேப்சர் பண்ணால் குயின் g2 செக்குன்னு வச்சா கூட குயின் g6 செக்கு வச்சு எக்ஸ்சேஞ்ச் வாங்கிடுவாங்க. ஓகே, டேரெக்டாக பிஷப் அண்ட் f3 வைக்காமல் குயின் c3 செக் வச்சுட்டு குயின் e5 வந்ததுக்கப்புறம் குயின் f3 கேப்சர் பண்ணால் பிஷப் அண்ட் b1, குயின் g4 அப்படின்னு வச்சா பிஷப் g6னே வச்சு மறைச்சிப்பாங்க. h5 பின்ன இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பிகாஸ் குயின் a1 செக்கு வருது. அதனால் இந்த இடத்துல பிஷப் அண்ட் f3 கேப்சர் பண்ண முடியல, பிஷப் d3ன்னு ஆடுறாங்க. இதுக்கு ஃபிஷர் வந்து b takes c4, ரூக் g1, கிங் h8, குயின் c3 செக்கு. ஓகே, குயின் c3 செக் வைக்காம b இன்டு c4ன்னு கேப்சர் பண்ணாலும் f2 இருக்கு. இந்த மாதிரி அடுத்து நைட் g4, நைட் h2, நைட் e3லாம் இருக்குது. ஸோ இதுவுமே பிளாக் வின்னிங்.
குயின் சி த்ரீ செக்கு. இப்போ குயின் E5 வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அனதர் பாஸ் பானும் வந்து ஜாயின் ஆகி கனெக்டட் பாஸ் பான் ஆகுது இன் சென்டரில். ஆஃப்டர் குயின் இன் D5 அடிச்சதுக்கப்புறம் டி இன் D5 பிளாக் ஹாவ் கனெக்டட் பாஸ் பான் இன் த சென்டர். ஸோ பிஷப் F5 ரூக் F5 பீடெக்ஸ் C4 இதான் கேமில் ஆடினது. சரி, ரியலி லாஜிக்கலான மூவ் இதான். ஒயிட் ஹாவ் அ நைஸ் மூவ் டு ஐ மீன் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் ஒயிட்டுக்கு இருக்குது. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. இந்த இடத்துல D6. ஓகே, நைட் F6. இதுக்கு நைட் D2 ஆடணும். பிகாஸ் நைட் C4 வர்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். C இன்டு B3, A இன்டு B3, E4, நைட் C4, F2, rook F1, knight G4, idea E3, E2, king D1, knight S2, rook D5 செக் போட்டு அதுக்கப்புறம் இந்த பான் குயின் பண்ண முடியாது, எக்ஸ்சேஞ்சை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒயிட் ஹாவ் நைஸ் ரிசோர்ஸ். என்னன்னு பார்த்தோம்னா ரூக் அண்ட் F2, ரூக் அண்ட் F2, D7. ஓகே, இதுதான் ரூக் F8 வச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல நைட் D6. இப்போது பிளாக்கால ரூக் D8 ஆட முடியாது பிகாஸ் நைட் F7 செக் இருக்குது. எனிவே ஒயிட் வந்து நைட் B7 போயிட்டு D8 குயின் பண்ண போகிறாங்க, தடுக்க முடியாது. இது ஒரு ஈக்குவல் சான்ஸ் இருந்திருக்கு ஈக்குவலேட் பண்ணுறதுக்கு. ஓவர் த போர்ட் சுச்சுவேஷனில் நைட்டு வந்து டைம் ப்ரெஷர் இருக்கும்போது இந்த நைட்டு வந்து D2 C4 வரணுங்கிறத கண்டுபிடிக்கிறது இட்ஸ் வெரி டஃப். பட் we can லேர்ன் ஃப்ரம் திஸ் இல்லையா? ஸோ ஒரு பாஸ் பாயிண்ட் இருக்கும்போது we need another piece to create கவுண்டர் பிளே. ஸோ லாஜிக்கலாக என்னதுன்னா B into C4 டேரெக்டாக அடிச்சிட்டாரு ஒயிட்டு. பட் அது பிளாக்கு ஒயிட்டுக்கான சான்ஸை வந்து அது எதுவும் கொடுக்கல. பிகாஸ் நைட் வந்து C4 வரது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட் F6 அண்ட் நைட் D2, F2, rook H1, E4, idea E3, king D1, E3, knight F1, rook E5 அண்ட் king E2. king E2 பானை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் ஃபிஷர் ஹேவ் நைட் H5 வித் ஐடியா ஆஃப் நைட் F4 செக்கு, தடுக்க முடியாது. கிங் F3ன்னு போகிறாங்க. அதுக்கு வந்து E2 அண்டு ஒயிட் ரிசைன்ஸ். திஸ் வாஸ் அ வெரி நைஸ் கேம். இந்த மொமெண்ட் இங்கே தான் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பிஷப் D3ன்னு வச்சுருந்தா அந்த F5 பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் ஒன்ஸு பிளாக்கை F5 அலோவ் பண்ணதுக்கப்புறம், அதுவும் அந்த E-Tex F5 கேப்சர் பண்ணதுக்கப்புறம், அந்த E4 கிடச்சதுக்கப்புறம் பிளாக் கெட்ஸ் லாட் ஆஃப் கவுண்டர் பிளே. ஓகே, ஒரு சின்ன மிஸ்டேக். அந்த இது வந்து ஒலப்சன் வந்து அவர் எப்படி இருந்திருக்கும், என்ன மிஸ்டேக் பண்ணணுங்கிறத அவர் கேம் ரியலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய பிளண்டர்ஸ் எதுவும் பண்ணல. பீசஸ் ஆக்டிவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வழி விட்டுட்டாருங்கிற மாதிரி தான். இட்ஸ் எ மிஸ்டேக் தான் எனிவே. பட் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? ஒரு கண்ட்ரோல் இருந்த பொசிஷன் வந்து சடனாக கையை விட்டு போய் அந்த டிஃபெண்ட் பண்ண முடியாமல் லாஸ்ட் ஆகிட்டார் அப்படிங்கும்போது இட்ஸ் வெரி பேட். யா, ஸோ ஃப்ரம் திஸ் கேம் ஃபிஷரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் சரி, ஓலாப்ஸனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் சரி நிறையா கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கற்றுக்கிறதுக்கான விஷயம் நிறைய இதில் இருக்குது இந்த கேமில். நீங்கள் எதுவும் இந்த கேம்ஸில் டீட்டெயில்ஸை நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் போடுங்க. இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.